Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Lakshmi Narayanan with me. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம், தெர்மிட் வெல்டிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். தெர்மிட் வெல்டிங்கோட டெம்பரேச்சர் வந்து 2700 டிகிரி செல்சியஸ். ஸோ 2700 டிகிரி செல்சியஸ் சொல்கிறாங்க. தெர்மிட் வெல்டிங்கை பற்றி வேறு என்ன சொல்கிறாங்க? தெர்மிட் வெல்டிங் வந்து கோல் எசன்ஸின் ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. கோலன்ஸ் இஸ் ப்ரொடியூஸ் அப்படின்றாங்க. இது வந்து கெமிக்கல் வெல்டிங்னு சொல்கிறாங்க. எந்த இதில் கேட்டகரினா கெமிக்கல் வெல்டிங்கில் வரும். ஃபியூஷன் வெல்டிங்கில் ஒன்றாவது டைப் தான் வந்து தெர்மிட் வெல்டிங். இது எக்ஸோதெர்மிக் வெல்டிங்னு சொல்கிறாங்க. ஏன் எக்ஸோதெர்மிக் வெல்டிங் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்? அவுட்ரு வெளில எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஈட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஈட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ரியாக்ஷன் தான் எக்ஸோதெர்மிக். ஈட்டை வந்து அப்சர்வ் பண்ணுற ரியாக்ஷன் வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸோதெர்மிக் இங்கே அலுமினியம் அயன் ஆக்சைடு ரேஷியோ வந்து எவ்வளோ இதில் இருக்கும்? 1:3 ரேஷியோ. இந்த அலுமினியம் அயன் ஆக்சைடு இதுக்கு பேர் தெர்மிட் மிக்சர் அப்படி சொல்லுவாங்க. இது பேர் தெர்மிட் மிக்சர் அப்படின்வாங்க. தெர்மிட் மிக்சர் வந்து என்னென்னா அலுமினியம் அயன் ஆக்சைடு சேர்ந்தது தான் தெர்மிட் மிக்சர். அது வந்து அலுமினியம் வந்து ஏ வந்து 1 அப்படின்னு வச்சுங்க. அயன் ஆக்சைடில் வந்து கரெக்டாக 3 முடியும். ஸோ அயன் ஆக்சைடு வந்து Fe2O3 இந்த 3 வந்து ஞாபகம் வச்சுங்க. 3 இங்கே ஏ ஃபார் 1 அப்படின்னு. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ரயில்வே ட்ராக் யூஸ் பண்ணுறாங்க. ஹெவி கேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து தெர்மிட் மிக்சர் எப்படி பற்ற வைப்பாங்க அப்படின்னு கேட்டால் மெக்னீஷியம் ரிப்பன் வச்சு தான் பற்ற வைப்பாங்க. மெக்னீஷியம் ரிப்பன் வச்சு தான் பற்ற வைப்பாங்க. இது எங்கெல்லாம் வேறு எங்கே அப்ளை ஆகுது? மெரைன் திக் ஸ்டீல் செக்ஷனுக்கு 2 திக் ஸ்டீல் செக்ஷன் வந்து ப்ரோக்கன் காஸ்டிங் அதெல்லாம் வந்து எல்லாம் வந்து இது மூலிமா பண்ணலாம் அப்படின்னா. தெர்மிட் வெல்டிங்கிறது இப்போ நமக்கு ஃபியூஷன் வெல்டிங்கில் ஒன் ஆஃப் த டைப் அப்படின்றது தெரியும். ஃபியூஷன் வெல்டிங்கில் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கேஸ் வெல்டிங் வரும், ரெண்டாவது வந்து ஆர்க் வரும், மூணாவது வந்து தெர்மிட் வெல்டிங் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து தெர்மிட் வெல்டிங்கில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேட்டகரி இன் ஃபியூஷன் வெல்டிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அகைன் வந்து கேஸ் வெல்டிங் வந்து ஆக்சி ஹைட்ரஜன், ஆக்சி அசிட்டிலின், அப்புறம் ஆக்சி ஏர் அப்படி சொல்லுவாங்க. ஆர்க் வெல்டிங்கில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆர்க் வெல்டிங் வந்து ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் பார்த்தோம். அப்புறம் வந்து அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங் பார்த்தோம், டிக்ஸ் பார்த்தோம், மிக் பார்த்தோம், சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங் பார்த்தோம். அது இல்லாமல் எலக்ட்ரோ கேஸ் வெல்டிங் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் த ஃபியூஷன் வெல்டிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி லக்ஷ்மி நாராயணன் மூலயமா வந்து நம்ம தெர்மிட் வெல்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த லக்ஷ்மி நாராயணுக்கு தேங்க்யூ.